ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மட்டன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மட்டனில் தான் வந்துட்டு சுக்கா மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதை தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பாருங்கள், மட்டன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அன்றைக்கி நம்ம எப்படி எடுத்து வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 3 days கழித்து தான் வந்துட்டு நான் எடுத்து இன்றைக்கி சமைக்கிறேன் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எப்படி நம்ம சுக்கா பண்ணுறது அப்படின்றத ஒரு குட்டி vlog-ஆ வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்து இதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், தென் அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய், இது எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக இடித்து சேர்த்துக்குங்க. சேர்த்துனதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கிறலாம். நல்லா வெங்காயம் வந்துட்டு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கிறலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கினதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அந்த மாதிரி மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம மட்டன் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ண உடனே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு அது கூட வந்துட்டு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மிளகாத்தூள்லேயே வந்துட்டு வேக விட்டுடலாம். வேறு எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை, இதுவே போதும். நல்லா வந்துட்டு வேக விட்டுடலாம். இது ஆல்ரெடி அரை வேக்காடு வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் தான் டைம் எடுத்துக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலாக்க நல்லா பெப்பரை தூவி விட்டு உப்பு போட்டு இறக்குனீங்க. உப்பு நிறையா சேர்த்திடாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே வந்துட்டு உப்பு சேர்த்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்றதுனால உப்பு நிறைய சேர்த்தாதீங்க. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு பரட்டி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா மட்டன் சுக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் மட்டன் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.